don't want a 10, she 100. என்ன மாற்றம்? மாஸ்டர் சிலிண்டர் மாற்றம். நல்லா எக்ஸ்பிளைன். மாஸ்டர் சிலிண்டர் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஸ்டாக் வந்து அங்கே கீழே இருக்குது. அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, என்டூரன்ஸ் பைக்கு. ஓகே. இப்போ வந்து மாட்டுறது வந்து ஆர்சிபின்னு ஒரு பிராண்ட் மாட்டிகிட்டு இருக்கோம். ஓகே. அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ், கேபிள் லென்த்லாம் இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் டு. அங்கேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் பாருங்கள். வாஷர் எனக்கு இப்போ பாருங்கள், எல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலி எல்லா பிரேக் லெவல்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. டெஸ்ட் ட்ரைவும் போயிட்டு வந்தாச்சு. ஹோப்ஃபுல்லி இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். இவர் தான் பார்த்துட்ருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாக் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எதிர்பார்த்த மாதிரி ஃபீட்பேக் இல்லை. ஸோ ஆர்சிபின்னு ஒரு கம்பெனியில் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கு. அந்த ஓரம் தான். உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணா வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்குமே போடலாம். உங்கள் ஸ்டாக்ஸ் இதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா, ஹண்ட்ரு இல்லை ஹைனஸ் அது மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதை மாற்றிக்கங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஓகே. லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா வண்டியை ஸ்ட்ரைட்டாக நிமித்து பிடிக்கணும். கிட்டு பேர் என்ன? அது பேர் என்ன சொல்லுங்கள்? மேலே எப்படி? வேக்யூம் ப்ளீடர். வேக்யூம் ப்ளீடர். அங்கே பார்த்தீங்கன்னா வேக்யூம் ப்ளீடர் இருக்குது. ஸோ பிரேக் லைன்ஸை ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஏர் பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அதை ரொம்ப நாங்கள் அதை பிடிச்சி பம்ப் பண்ணி இழுத்து லாக் அண்ட் லாக்லாம் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் தட் மிஷின் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக, இது மிஷின் எரர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட். ஃபீட்பேக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.